Hi friends, welcome to Jo's Kitchen. நீங்க இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். சர்க்கரை நோயாளிகள் தொடவே கூடாத 4 உணவுகள் என்னென்ன அப்படின்ற இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். சர்க்கரை நோய் இருக்கிறவங்கள பார்த்தாலே ஆச்சரியமா பார்க்கறதும் அது வெறும் பணக்காரர்களுக்கு மட்டும்தான் வரும் அப்படின்னு நினைச்சு கொண்டு இருந்ததெல்லாம் அந்த காலம் அறந்த பழசான விஷயம். இன்றைய காலகட்டத்தில் அதிகப்படியான மக்கள் சர்க்கரை நோயால் பாதிக்கப்படுறாங்க. ஒவ்வொரு வருஷமும் சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவங்களோட எண்ணிக்கையும் அதிகரிச்சுட்டே தான் போகுது அப்படின்னு ஆய்வுகள் கூட தெரியப்படுத்துது. இன்றைய காலகட்டத்தில் சர்க்கரை நோய் இருக்கு அப்படிங்கிறவங்கள விட சர்க்கரை நோய் இல்லை அப்படின்னு சொல்றவங்கள பார்க்கறது தான் ஆச்சரியமா இருக்குது. குணப்படுத்த முடியாத இந்த சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவங்க எல்லாருமே அதை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் போராடிட்டு இருக்காங்க. அப்படி கட்டுப்படுத்தப்பட்டாலும் அதை நிரந்தரமா கட்டுக்குள் வைக்கவும் ஒரு தனி போராட்டமே தேவையா இருக்குது. இந்த நிலை இப்படியே தொடர்ந்துட்டு போச்சுன்னா நீரிழிவு நோயை கட்டுக்குள் வைக்கிறவங்களையும் கட்டுப்படுத்த முடியாதவர்களையும் தனியா பிரிக்கக்கூடிய நிலை உருவாகிற காலம் வெகு விரைவில் வந்தாலும் சொல்றதுக்கு ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அப்படி நீரிழிவு நோயை கட்டுப்படுத்தக்கூடிய 4 உணவுகள் என்னன்னு சட்டுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. பரோட்டா உடல்ல ஒட்டுமொத்த பிரச்சனைக்கும் காரணமானா மைதாவை சொல்லலாம். மைதாவை வெள்ளையாக்க சேர்க்கப்படுற அதிகப்படியான கெமிக்கல் உடல் பருமன் முதல் உள்ளுறுப்பு செயல்பாடுகளை தடுக்கிறது வரைக்கும் பல்வேறு பாதிப்புகளை உண்டாக்கிடுது. அதிகப்படியான எண்ணெய் மைதால சேர்த்து தயாரிக்கப்படுற புரோட்டாவை எப்போதும் சர்க்கரை நோயாளிகள் தொடாதீங்க. இது நீரிழிவை அதிகப்படுத்துது அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணமா அமையுது. அதோட சேர்ந்து மலச்சிக்கல், செரிமான கோளாறு, இரத்த அழுத்தம், உடல் பருமன் போன்ற பிரச்சனைகளையும் உருவாக்கிரும். காய்கறிகள்ல இது வேண்டாம். கேரட், பீட்ரூட் காய்கறி இனிப்பான பிடித்தமான காய்கறிகள்ல இதுதான் முதலிடம் பிடிக்குது. கண்ணுக்கு நல்லது அப்படின்னு சொல்ற கேரட்டும் இரத்த உற்பத்திக்கு நல்லது அப்படின்னு சாப்பிடுற பீட்ரூட்டும் சர்க்கரை நோயாளிகளுக்கு நல்லது தானே அப்படின்னு நினைக்கலாம். ஆனா சர்க்கரை நோயாளிகளுக்கு இந்த கேரட்டும் பீட்ரூட்டும் ஆகவே ஆகாது. சர்க்கரை நோய் உங்களுக்கு கட்டுக்குள் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சா மட்டும் மாதத்துல ஒரு முறை, அதுவும் ஆசைக்கு ஒரு வாய் மட்டும் கேரட் பொரியலோ பீட்ரூட் பொரியலோ செஞ்சு எடுத்துக்கலாம். தவிர ஒரு காலத்திலையும் இந்த கேரட்டையோ பீட்ரூட்டையோ அள்ளி சாப்பிடக்கூடாது. குறிப்பா என்ன செஞ்சும் உங்களுக்கு நீரிழிவு கட்டுக்குள் இல்லை அப்படின்னு புலம்புறவங்க இந்த கேரட் பீட்ரூட் பக்கம் போகவே போகாதீங்க. சர்க்கரை நோயோட எதிரி யாருன்னா நொறுக்கு தீனி தான். சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துறதுக்கு வயிறு ஃபுல்லா சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால நான் தான் குறைஞ்ச அளவு தானே சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மீதம் வயிறை நிரப்புறதுக்காக நொறுக்கு தீனியை சாப்பிட்றது சுத்தமா நல்லதில்ல. எண்ணெயில பொரிச்ச பாக்கெட்ல அடைக்கப்பட்ட பாக்கெட் ஃபுட்ஸு, அப்புறம் கொழுப்பு நிறைந்த உணவுகள், சிப்ஸு, பப்ஸு, பீட்சா, டோனட்ஸ் இது போன்ற மைதா உணவுகள் இருக்குல்ல, அது நீரிழிவு அதிகரிக்க செய்யும். எந்த காலத்திலையும் இது சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தாது. பதப்படுத்தலுக்காக இதுல சேர்க்கப்படுற கெமிக்கல்ஸ் இருக்குல்ல, இது உடல்ல கெட்ட கொழுப்புகளை அதிகரிக்கிறதுனால இதயம் மற்றும் சிறுநீரக கோளாறுகளை கூட உண்டாக்கிரும். அதனாலதான் நீரிழிவை கட்டுப்படுத்த முடியாத போது சிறுநீரக பிரச்சனைகளும் எளிதா வந்துருது. இறைச்சி, நம்ம சுத்தமான நான்வெஜ் பிரியர் அப்படின்னு சொல்லிக்கிறதெல்லாம் சர்க்கரை நோய் வர்றதுக்கு முன்னாடி தான் இருக்கணும். சர்க்கரை நோய் வந்ததுக்கு அப்புறமா நான்வெஜ்ஜை அவாய்ட் பண்றது நல்லது. ஆனா உங்களுக்கு சர்க்கரை நோய் கட்டுக்குள்ளார இருந்துச்சுன்னா நான்வெஜ்ஜை எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டாலும் கூட நான்வெஜ் எடுத்துக்கிறதுல கொஞ்சம் கட்டுப்பாடு வச்சுக்கிறது நல்லது. கடல் உணவுகள்ல மீன் எடுத்துக்கலாம். அதிலும் எண்ணெயில பொரித்தடிக்காத குழம்பு வச்ச மீன் இருக்குல்ல, அதுதான் உடம்புக்கு நல்லது. நாட்டுக்கோழியும் கூட அளவோட எடுத்துக்கலாம். ஆனா ஆட்டு இறைச்சி, மாட்டு இறைச்சி, பிராய்லர் கோழி, இறைச்சியோட ஈரல், மூளை இதெல்லாம் உங்களுக்கு ஆகாத உணவு வகை தான். தினமும் முட்டை சாப்பிடலாமா அப்படின்னா சாப்பிடலாம். ஆனா மஞ்சள் கரு இல்லாம சாப்பிடணும் அப்படிங்கிறது தான் சரியா இருக்கும். நான் சொன்ன இந்த 4 உணவுகளையும் முற்றிலுமா தவிர்க்க பழகிக்கோங்க. நீரிழிவை கட்டுக்குள் கொண்டு வர்ற டேப்லெட் எடுத்துக்கிறத விட முக்கியமானது என்னன்னா வாய் கட்டுப்பாடு. வாய் கட்டுப்பாடு அப்படிங்கிறத விட வாய்க்கு பூட்டே போட்டுருங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அப்படி செஞ்சீங்கன்னா நீரிழிவு இருக்கு, ஆனா
கட்டுப்பாடோட இருக்கு அப்படிங்கிற உற்சாகத்தோட சோர்வின்றி வலம் வரலாம். இந்த வீடியோல நீரிழிவு நோயாளிகள் தொடவே கூடாத 4 உணவுகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாக்குறது இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்யற விதமா அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்றதோட மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நாங்க வீடியோ போட்ட உடனே நோட்டிபிகேஷன் உங்க செல்போனை வந்தடையும். தேங்க்யூ, பை.